Hi, hello viewers, welcome to Connect Note YouTube channel. Connect Note மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ், இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ், அது ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். எது மாதிரி டைப் சம் அப்படினா எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ், இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ். அப்படினா என்ன அப்படினு வெச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெயின் இல்ல ஒரு பஸ் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஸ்டாப்லயும் நிக்காம போச்சு அப்படினா எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ். ஒருவேளை ஏதாவது ஒரு ட்ரெயின் பஸ் ஒரு ஸ்டாப்ல நின்னு ஓகேங்களா, அகைன் ஸ்டார்ட் ஆகி போகுது, அகைன் நின்று அகைன் ஸ்டார்ட் ஆகி போகுது. ஸோ அது மாதிரி போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ். இது ரிலேட்டடாக பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சியில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி, எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ அது ரிலேட்டட் சம்ஸ் எல்லாமே நிறைய நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் இன்னைக்கு நான் எடுத்த கொஸ்டின் எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸே தான். ஓகேங்களா, பாஸ்ட் இயர்ஸில் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸே தான் எடுத்திருக்கேன். கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் வாங்க. Excluding stoppage, the speed of a bus is 54 km/h. எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ்னா என்னது? ஒரு பஸ் நிக்காமையே போச்சு அப்படின்னா அந்த பஸ் என்ன ஸ்பீட்ல போகுதுன்னா 54 km/h ஸ்பீட்ல போகுது. இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ், இட் இஸ் 45 km/h. ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்று போகுதுன்னா அதோட ஸ்பீட் என்னவா இருக்கு அப்படின்னா 45 km/h நான் கொடுத்துருக்கான். தென் ஹவு மெனி மினிட் டஸ் த பஸ் ஸ்டாப்ஸ் பர் ஹவர்? அப்போ 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மினிட் அந்த பஸ் நின்று இருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஸ்பீட் மைனஸ் இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஸ்பீட் டிவைடட் பை எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஸ்பீட் இன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. இதான் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீடு ஓகேங்களா, ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் மைனஸ் slower speed ஓகேங்களா divided by again the fastest speed int என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா 60. இதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா ஃபார்முலா. ஏன்னா ஒரு क्वेश्चन இது மாதிரி क्वेश्चन வந்து மினிட் தான் கேட்டிருப்போம். சோ நம்ம இந்த 60 போடுறோம். ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. இதான் ஃபார்முலா, சரியா? ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஸ்பீட் வந்து 54, ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் வந்து 54 மைனஸ் இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஸ்பீட் வந்து 45, ஸ்லோவர் ஸ்பீட் வந்து 45 divided by excluding stoppage speed, fastest speed எது அப்படின்னா 54. ஸோ இன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? 54 மைனஸ் 45 என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 divided by 54 இன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. 54 9 ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். இந்த 60 6 ஆல் டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 டைம்ஸ் இருக்கும். அப்போ உங்கள் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட். ஓகேங்களா, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். சிம்பிள், அவ்வளோதான். அப்போ எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ், இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் ஸ்பீடை மைனஸ் பண்ணி டிவைட் பை ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் இன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. சரிங்களா, ஸோ இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன். அதாவது என்னன்னா இப்போ வந்து அவன் 54 km/h ஸ்பீடில் போனான்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கலாம்? 54 கிலோமீட்டர் போயிருக்கலாம். அதே ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் தான் போயிருக்கணும்? 45 கிலோமீட்டர் தான் போயிருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் லேக் ஆகுது? 9 கிலோமீட்டர். இவன் 54 கிலோமீட்டர், இவன் 45 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் லேக் ஆகுது அப்படின்னா 9 கிலோமீட்டர். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளோ நேரம் நின்றுருக்கு அப்படின்னா அந்த 9 டிவைட் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 54 × 60 போட்டோம் அப்படின்னா ஆன்சர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் உனக்கு அதை சொல்லுமே, அந்த பாயிண்ட் சொல்லுமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் மைனஸ் ஸ்லோவர் ஸ்பீட் டிவைட் பை ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் இன்ட்டு 60 இஸ் யுவர் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி மாடல் சொன்னால் இதான் ஃபார்முலா. சரிங்களா, ஓகே. இது ரிலேட்டடான கியூஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் போகுது. சேம் நான் இப்போ வீடியோவில் எது மாதிரி வீடியோஸ் கொடுக்குறனோ அது ரிலேட்டடான கொஸ்டின் நான் ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கியூஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அட்டன் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம். ஓகே, நம்மளுடைய செகண்ட் சம் பாருங்க. வித்தவுட் எனி ஸ்டாப்பேஜ் a person travel certain distance at an average speed of 42 km/h. எந்த ஒரு ஸ்டாப்பேஜுமே இல்லைன்னா 42 km/h டிராவல் பண்றாரு. அண்ட் வித் ஸ்டாப்பேஜ் இட் டிராவல் த சேம் டிஸ்டன்ஸ் வித் 28 km/h. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ல நின்று போனா 28 km/h ஸ்பீட்ல போறாங்க, ஆவரேஜ் ஸ்பீட்ல. ஃபைண்ட் ஹவு மெனி per hour does he stop அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி சொன்னது தான் எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஸ்பீட் மைனஸ் இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஸ்பீட் டிவைட் பை எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஸ்பீட் இன்ட்டு 60. ஓகேங்களா, ஸோ அதாவது ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் என்னது 42 மைனஸ் ஸ்லோவர் ஸ்பீட் என்னது 28 டிவைட் பை அகைன் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட் என்னது 42. ஸோ இன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. 42 minus
28 பார்க்கலாமா? ஸோ என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 14 வரும். அப்போது 14 divided by 42 into 60. ஓகே, 114 சார் 14, 2 14 சார் 28, 3 14 சார் 42. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது மோஸ்ட்டாக உனக்கு வந்து பார்த்தோன்னா டேபிள்ஸ் எல்லாமே 20க்குள்ளே தான், 23க்குள்ளே தான் உனக்கு என்ன ஆகுதுன்னா மோஸ்ட்டாக டிவைட் ஆகும். இதுலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ். ஓகேங்களா, 7, 11, 13, 17, 19, ஓகேங்களா 23, இந்த டேபிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே 14 தான் டிவைட் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த டேபிள்ஸ்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க. நான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிகிராம்லேயே வந்து கியூஸ் கொண்டு போகலான்னு இருக்கு. இந்த ப்ரைம் நம்பர் டேபிள்ஸை மறக்காமல் ஜாயின் பண்ணி வைங்க. சடனாக என்னைக்கு கொண்டு போகணும்னு தெரியல, சடனாக கொண்டு போகும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 42 14 அடிச்சா 3 டைம்ஸ், 60 3 அடிச்சா உங்களுக்கே தெரியும் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 வரும். ஆப்ஷன் 20 எங்கன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 20. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் 20 மினிட். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி மாடல் ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அப்படி டக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ் தான் டைம். ஆன்சரை கப்புன்னு என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போஸ்ட் பண்ணிட்டு அடுத்த சம்மை நீங்கள் என்ன பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. ஹாய், ஒரு ட்ரெயின் ஸ்டாப்பில் நிற்காம போனால் 48 km/h ஸ்பீடில் போகுது. அதே ஸ்டாப்பில் நின்று போனால் 16 km/h ஸ்பீடில் போகுது. Find how many minutes per hour does he stop? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் தான். கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பூபதி covers a distance of 36 km with a speed of 12 km/h. If he stops 12 minutes after every 1 km, okay, find the total time covered in distance by the bike. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, பூபதி, நான் தான் பூபதி, பைக்கில் போகிறேன், மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் போகிறேன், 36 கிலோமீட்டர். ஓகே, நான் மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் போகிறேன் அப்படின்னா 36 கிலோமீட்டர் போகிறேன். எதில் போகிறேன் அப்படின்னா பைக்கில் போகிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன ஸ்பீடில் போகிறேன், நான் தான் போகிறேன் இல்லையா, என்ன ஸ்பீடில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 12 km/h ஸ்பீடில் போகிறேன். 12 km/h ஸ்பீடில் போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் ஹி ஸ்டாப்ஸ் 12 minutes ஆஃப்டர் எவ்ரி 1 km, நான் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 36 கிலோமீட்டர், நான் ஒரு கிலோமீட்டர் இதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோமீட்டர் போனேன் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்குவேன். ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வண்டி கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, இல்லை ஒரு டீ ஏதாவது குடிச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் அடுத்த 1 கிலோமீட்டர் போகிறது. அடுத்த 1 கிலோமீட்டர் போனோடனே அகைன் ஸ்டாப் பண்ணுறது. எவ்வளோ மினிட்ஸ் நான் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா 12 மினிட். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு நான் என்ன பண்ணுறேன்னா 12 மினிட் என்ன பண்ணுறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த 12 மினிட் முடிஞ்சோடனே அடுத்த 1 கிலோமீட்டர் போகிறது. 1 கிலோமீட்டர் ரீச் ஆனா மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு டீ ஏதாவது குடிச்சிட்டு ஒரு 12 மினிட் வெயிட் பண்றது, திரும்ப ஒரு 1 கிலோமீட்டர். இதே மாதிரியே தான் நான் என்ன பண்றேன்னா 36 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன். அப்படி போயிருந்தா நான் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எண்டுக்கு மொத்தமா நான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு நேரத்துல போயிருப்பேன், எவ்வளவு டைம்ல போயிருப்பேன் அப்படிங்கிறது கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இந்த கொஸ்டினை நீ கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சில தப்பு வந்து காமனா எல்லாருமே பண்ணுவாங்க. தப்பு நான் என்னன்னு சொல்லிடுறேன், தப்பு பண்ணாம ஆன்சர் கொடுத்த அப்படின்னா குயிக்கா ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேங்களா, எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த தப்பு என்ன பண்ணுவீங்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஓகே மொத்தமா எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, 36 கிலோமீட்டர். என்ன ஸ்பீட்ல போறேன், 12 km/h ஸ்பீட்ல போறேன். ஓகே, நான் நிக்காமையே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதே ஸ்பீட்ல போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் டிராவல் நான் வந்து பார்த்தேன்னா எவ்வளவு நேரத்துல முடிச்சிருப்பேன் அப்படின்னா 3 ஹவர்ல முடிச்சிருப்பேன். நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல அப்படின்னா 3 ஹவர்ல நான் ரீச் ஆயிருப்பேன். அவ்வளவுதான் என்னோட ஆன்சர். பட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கா, இஃப் ஹி ஸ்டாப்ஸ் 12 minutes ஆஃப்டர் எவரி 1 km, ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒருக்கையும் அவன் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 minutes ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்கான். அப்போ நின்று போயிருந்தா எவ்வளோ ஹவர்ஸ்ல ரீச் ஆயிருப்பேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா, இது ஒரு பக்கம் ஓரமா அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்க. நான் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 minutes வெயிட் பண்றேன்னா இந்த காமனா ஒரு தப்பு பண்ணுவீங்கன்னு நான் சொன்னேன்ல, அது என்ன தப்பு அப்படின்னா, ஓகே ஒவ்வொரு கிலோமீட்டர் மொத்தமா எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, 36 கிலோமீட்டர். அப்ப 36 கிலோமீட்டருக்கும் அவன் வந்து எவ்வளவு மினிட் வெயிட் பண்ணிருப்பான், 12 மினிட். அதாவது 1 கிலோமீட்டருக்கு 12 மினிட் வெயிட் பண்ணிருப்பான். அப்ப 2 கிலோமீட்டர் எவ்வளவு மினிட் வெயிட் பண்ணிருப்பான், 24 மினிட். அப்ப 36 கிலோமீட்டருக்கு எவ்வளவு மினிட் வெயிட் பண்ணிருப்பான் அப்படின்னா, ஓகேங்களா, 36 × 12 போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா /60 போட்டுப்பாங்க. ஏன்னா 36 × 12 போட்டா எனக்கு மினிட்ல கிடைக்கும். அந்த மினிட் ஹவருக்கு மாத்த என்ன பண்ணலாம், /60. இப்போ சால்வ் பண்ணுவாங்க. எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா 6 ஆல் டிவைட் பண்ணா எத்தனை டைம்ஸ் வரும்னா 10 டைம்ஸ் வரும். 6 ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். 36 × 2 என்னன்னு பாத்தீங்கன்னா 72. 72 / 10 என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா 7.2 hours. ஓகேவா, அப்போ இந்த நின்னு போறது மட்டும் ஒரு 7.2 hours. அப்ப அவன் டிராவல் மட்டும் ஒரு 3 hours.
இப்போ 3 + 7.2 என்னன்னா 10.2 hours அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ஆன்சரை கொடுத்துருவாங்க. இது ஆன்சர் கரெக்டாக தப்பானா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது நீங்கள் காமனால தப்பு பண்ணுறது. இது ஆன்சர் தப்பு. ஏன் அப்படின்னா ஓகே லிசன், இவன் 1 கிலோமீட்டருக்கு 12 minutes வெயிட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டாக 35வது கிலோமீட்டர் இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு 12 minutes, ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 12 minutes வெயிட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அந்த 1 கிலோமீட்டர் இருக்குல்ல, 36வது கிலோமீட்டர், இந்த பிளேஸ்க்கு போன உடனே அவன் 12 minutes வெயிட் பண்றானோ வெயிட் பண்ணலையோ, அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் டைம் கவர்ட் இன் டிஸ்டன்ஸ் பை த பைக். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்றப்போ எவ்வளவு டைம் தான் அவன் இந்த இடத்துல ரீச் ஆயிட்டு என்ன பண்ண போறான், வெயிட் பண்ண போறோம். அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீ என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா 36 போட்டிருக்கவே கூடாது. இப்படி போட்டா தப்பு, சரிங்களா? 36 இடத்துல போடவே கூடாது. அப்போ அவன் எது வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவானா 35 கிலோமீட்டருக்கு தான் அந்த மாதிரி வெயிட் பண்ண போறோம், சரிங்களா? அப்ப இந்த இடத்துல 36 போடக்கூடாது. அப்ப எது கரெக்ட் அப்படின்னா 35 இன்ட்டு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 minutes. இப்போ 35 கிலோமீட்டருக்கு ஒரு 12 minutes. இதில் ஹவருக்கு மாத்திரம் டிவைட் பை 60. 60 12 ஆல் டிவைட் பண்ணா 5 times. 35 5 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும் 7 hour. அப்போ அந்த வெயிட் பண்ணுறது மட்டும் 7 hour. அவன் டிராவல் எவ்வளோ ஹவர்ஸ் 3 hours. இப்போ 3 + 7 என்னது 10. அப்போ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 10. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் தான், ஓகேங்களா? ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் நம்ம தப்பு பண்றது எந்த இடத்துல அப்படின்னா அந்த 35க்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம் 36 போட்டிருப்போம். ஏன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா 36க்கு அப்புறம் அவன் 12 minutes வெயிட் பண்ணா அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அவன் ரீச் ஆயிட்டு அவன் கொஸ்டின் கேட்டு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான், அவ்வளவுதான், சிம்பிள், சரிங்களா? ஸோ அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன்னா உங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தப்பு பண்ணா ஒரு ஆன்சர் வருது இல்ல, அந்த ஆப்ஷனை பர்ஃபெக்டா வச்சிருப்பான் அவன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்மைல் வந்துடும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வந்து 10.2 வந்துதா ஆப்ஷன் இருந்துதா, நம்ம சால்வ் பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சரை போட்டுரும். பட் அவன் கொஸ்டின் பேப்பர் அப்படிதான் செட் பண்ணுவான். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்செப்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இது மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 2 trains ஸ்டார்ட் ஃப்ரம் A and B, ஓகேங்களா? ஸோ 2 ட்ரெயின் எங்கிருந்து எங்க போகுதுன்னா ஏல இருந்து பிக்கு போகுது. இதுதான் ஏ, இதான் பிக்கு போகுது. எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 280 கிலோமீட்டர். ஓகே, வித் த ஸ்பீட் இன் த ரேஷியோ ஆஃப் 2:5, ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிங்க, என்ன இம்பார்ட்டன்ட்னா 2 trains start from station A and B which are 280 km apart towards each other. Towards each other என்ன மீனிங்னா ஒரு ட்ரெயின் இப்படி போகுது அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி இருக்கு, சரிங்களா? வித் த ஸ்பீட் ஆஃப் என்னது 2:5. இப்போ இந்த ட்ரெயின் 2 அப்படின்னா இந்த ட்ரெயின் என்னது 5. இஃப் தே மீட் ஆஃப்டர் 1 hour 20 minutes, இந்த பேர் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் எந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 1 hour 20 minutes என்ன பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்பீட்? அப்ப ரெண்டு பேருக்கு உள்ள ஸ்பீடுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின், ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஓகே, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் தெரியும். டிஸ்டன்ஸ் வந்து 280 கிலோமீட்டர் டிவைட் பை ரெண்டு பேரும் எவ்வளவு நேரத்துல மீட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும், 1 hour 20 minutes, ஓகேங்களா? இதுல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மினிட்ஸ்க்கு மாத்திக்கிறேன். 1 hour எவ்வளவு மினிட்ஸ் 60 minutes, இங்க ஒரு 20, 60 plus ஒரு 20 என்னன்னு பாத்தீங்கன்னா 80 minutes. அப்போ 80. ஓகே, இந்த 280 இதுல இருக்கு கிலோமீட்டர்ல, 80 மினிட், ஹவருக்கு மாத்த என்ன பண்ணலாம் டிவைட் பை 60 போடலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா என்னது டிஸ்டன்ஸ், இது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டைம். இப்போ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, ஸ்பீடு. இப்போ ரெண்டு டிவைட் பண்ணா எனக்கு ஸ்பீடு கிடைச்சிரும். அப்போ இந்த 60 எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? எப்படி கேன்சல் பண்ணலாம்? 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? 4 ஆல கேன்சல் பண்ணா 7 times, 4 ஆல கேன்சல் பண்ணா 2 times, 60 2 ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 30. 7 into 30 என்னன்னு பாத்தீங்கன்னா 210. இப்போ இந்த 210 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு. யாரோடைய ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே, இவங்க ரெண்டு பேரும் எந்த டைரக்ஷன்ல வராங்கன்னு சொல்லி பாருங்க. ரெண்டு பேரும் எந்த டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்பீட் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். அப்ப இந்த 210 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா A and B உடைய ஸ்பீட். A and B உடைய என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு. அப்போ இந்த 210 ஈக்குவல் டு எனக்கு தான் என்ன தெரியும் அப்படின்னா ரெண்டு பேரோட ஸ்பீடுக்கான ரேஷியோ தெரியல. ரெண்டு பேரோட ஸ்பீடுக்கான ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 2:5. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 2 + 5 என்னது 7. அப்ப அந்த 7 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 210. நம்ம 4 பாக்ஸ் மெத்தட்ல போட்டுக்கலாம். அந்த 7 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 210. क्वेश्चन யாரை கேட்டிருக்கானா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன், ஓகேங்களா? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்பீட். அப்ப ரேஷியோல ரெண்டு பேத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் பாருங்களேன். 2 க்கு 5 க்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்க 3. அப்போ 7 னா 210 னா 3 என்ன சால்வ் பண்ணலாமா? இந்த 71 3 ஆல் அடி கொடுத்து எவ்வளவு டைம்ஸ் வரும்? 3 இங்க என்ன இருக்கு 0. ஓகே, 30 into 3 என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்பனா 90. இப்போ உங்க ஆப்ஷன்ல எங்க 90 இருக்குன்னு பாருங்க. இங்க தான் 90 இருக்கு. சோ இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆன்சர் சிம்பிள், ஓகேவா?
சரி ஓகே, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போட்டால் ஸ்பீடு கிடைச்சிரும். ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்பீடு ஆட் பண்ணணும். ஸ்பீடுக்கான ரேஷியோ 2:5 கொடுத்துட்டான். இப்போ அந்த 7 தான் 2 10 னா டிஃபரன்ஸ் கேட்டிருக்கா. 2க்கு 5 டிஃபரன்ஸ் 3. இப்போ 3 பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கிடைச்சிரும் 90. சிம்பிள். ஓகேங்களா? சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? 2 trains start at the same time P from A to B. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏலேருந்து பி, ஏலேருந்து என்னது பி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல. அண்டு Q from B to A. இப்போ 2 ட்ரெயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டைம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் P அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகே A to B போகிறோம், இந்த சைடு போகிறோம், A to B போகிறோம், ஏலேருந்து பிக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Q அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் இருக்கு. இந்த கியூங்க ட்ரெயின் என்ன பண்றான் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, B to A, B ல இருந்து என்ன பண்றான் ஏக்கு வரான். if they arrive at, ஓகேங்களா, B, ஓகே, Q வந்து பாத்தீங்கன்னா B ல இருந்து A வரான் ரெஸ்பெக்டிவ்லி. நெக்ஸ்ட் 2.5 hours and 10 hours after they passed each other. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா போய் ரீச் ஆகுறாங்க. எப்படி ரீச் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா P வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ்லினா அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் P வருவான். அப்போ அந்த 10 வந்து யாருக்கு வருவான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Qக்கு வருவோம். அப்போ P வந்து 2.5 ஹவர்ஸ்ல அரைவ் ஆகுறாங்க. Q வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ்ல அரைவ் ஆகுறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு நார்மலான கொஸ்டின் கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த 2.5 ஹவர்ஸ்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 2.5 ஹவர்ஸ்ங்கிறது ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கான டைம் 2.5 ஹவர்ஸ் ஆனால் கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஆஃப்டர் தே பாஸ்ட் ஈச் அதர். இப்போ இங்கே கவனிங்களேன், P இந்த பக்கம் போயிட்டு இருக்கான் ஏலேருந்து பிக்கு, Q என்ன பண்ணிட்டு இருக்கான் பிலேருந்து ஏக்கு வந்துட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ்ல 2 பேர் மீட் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ P வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கான், ஓகேவா? Q என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே இருக்கான். இப்போ இந்த பிளேஸ்ல 2 பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா மீட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே என்ன பண்ணிக்கிட்டாங்க, மீட் பண்ணிக்கிட்டாங்க. P-யும் Q என்ன பண்ணிக்கிட்டாங்க, மீட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ P-யும் Q மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளேஸ்ல இருந்து ஓகேங்களா போயிட்டு டெஸ்டினேஷன் பிக்கு வந்து ரீச் ஆகிறான். யாரு? P. அதுக்கு தான் எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னா 2.5 ஹவர்ஸ் ஆகுது. இது வந்து யாருக்கு அப்படின்னா Pக்கு. இப்போ Q என்ன பண்றான்னா இங்கிருந்து யாருக்கு எங்க வரான், ஏக்கு வரான், அதான் டெஸ்டினேஷன். அப்போ இது வந்து யார் வரான் அப்படின்னா Q வரான். இதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னா 10 ஹவர்ஸ் ஆகுது. இதை தான் கொடுத்துருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அந்த ஸ்பீட் ஆஃப் த P இஸ் 90 km/h. இந்த P-யோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 90 km/h. 90 km/h. அப்போ Q-ஓட ஸ்பீட் என்னங்கிறது கொஸ்டின். இதான் கொஸ்டின். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான், ஈஸியாக சொல்லித்தரேன். நல்லா லிசன் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க டைமும் ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் 2.5 ஹவர்ஸ் இருக்கு, 10 ஹவர்ஸ் இருக்கு. அப்போ அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாற்றி விட்டீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னா ஸ்பீடுக்கான ரேஷியோ கிடைக்க போகுது தானே சார். அப்படிங்கிறது வாஸ்தவமான ஒரு சீன் தான். அதாவது அது எதுக்கு கரெக்டாக இருக்கும்னா P-ஓட டைம் ஏலேருந்து பிக்கு ரீச் ஆகிறதுக்கு 2.5 ஹவர்ஸ், Q-ஓட டைம் பிலேருந்து ஏக்கு ரீச் ஆகிறதுக்கு 10 ஹவர்ஸ்னு கொடுத்துருந்தானா அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். பட் தெளிவாக லிசன் பண்ணுங்க, ஓகேவா? P-யும் Q-வும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் P டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு 2.5 ஹவர்ஸ் ஆகுது. P-யும் Q-வும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் Q வந்து இந்த டெஸ்டினேஷன் ஏக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது, 10 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ இது வந்து டோட்டல் டைம் கிடையாது. ஓகேங்களா? 2 பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச டைம். ஸோ அப்போ இப்படி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டைம் எழுதுங்க. ஓகேங்களா? P-யோட டைம் என்னது 2.5 ஹவர்ஸ், Q-ஓட டைம் என்னது 10 ஹவர்ஸ். ஜஸ்ட் இது எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இது எழுதுனத 2 ரேஷியோகேட் பண்ணுங்க. எழுதுன 2 ரேஷியோகேட் பண்ணலாமா? ரேஷியோகேட் பண்ண என்ன வரும்னா 1 2.5 × 2.5 2.5 4 × 2.5 என்னன்னா 10. அப்போ இந்த 2.5க்கும் இந்த 10க்கும் ரேஷியோகேட் பண்ண என்ன வரும்னா 1:4 வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த பாயிண்ட் கேன்சல் பண்ண 10 மல்டிப்ளை பண்ணி இங்கே 10 மல்டிப்ளை பண்ணா 100 வரும். 125 சார் 25, 425 சார் 100ன்னு வந்துடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1:4ன்னு வருதா. டைமுக்கான ரேஷியோ என்ன வருது 1:4. இப்போ ஸ்பீடுக்கான ரேஷியோ என்ன பண்ணுங்கன்னா இதை மாற்றி எழுதுங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எழுதுங்க. வித் எதில் எழுதுங்க அப்படின்னா ரூட்ல எழுதுங்க. வித் எதில் எழுதுங்க, ரூட்ல எழுதுங்க. இது மாதிரி ஆஃப்டர் தே பாஸ்ட் ஈச் அதருக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துருந்தானா அப்போ நீ ஸ்பீடு எப்படி எழுதணும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வித் என்னன்னா ஸ்கொயர் ரூட். சரிங்களா? வித் எதில் எழுதணும், ஸ்கொயர் ரூட். அதுக்கு முன்னாடி நீ முடிஞ்ச அளவுக்கு அதை ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணிக்கே. அப்போ உனக்கு கிடைக்கிற வேல்யூ எப்படி தான் இருக்கும்னா ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் 2. ஓகே, இந்த 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் 1. அப்போ P-யோட ஸ்பீடுக்கான ரேஷியோ என்னன்னா 2,
Qவோட ஸ்பீடுக்கான ரேஷியோனா 1. அப்போ என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 2:1. சரிங்களா? ரொம்ப சிம்பிள், ஆன்சர் ஈஸியாக கொடுக்கலாம். என்ன ஆன்சர் ஈஸியாக கொடுக்கலாம்னா என்ன கொஸ்டின் கொடுத்துட்டான், ஸ்பீட் ஆஃப் P இஸ் 90 km/h. ஓகேங்களா? Pயோட ஸ்பீட் என்னது, ரேஷியோ என்னது 2. அப்போ இந்த இடத்துல 4 பாக்ஸ் மெத்தட் இந்த இடத்துல சால்வ் பண்ணுறேன். Pயோட ஸ்பீடுக்கான ரேஷியோ என்னது 2. அப்போ இந்த 2 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 90. கொஸ்டின் யார் கேட்டிருக்கான், ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த Q இன் km/h. ஓகே, இங்க என்ன இருக்கு, km/h தான். அப்போ பிரச்சனை டேரக்டாவே சால்வ் பண்ணலாம். Qவோட ஸ்பீடு கேட்டிருக்கான். Qவோட ஸ்பீடுக்கான ரேஷியோ என்னது 1. இப்போ 2 தான் 90னா 1 என்ன சால்வ் பண்ணலாமா? இந்த 90 2 ஆல் அடி கொடுத்தா என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 km/h. சிம்பிள் ஆன்சர், அவ்வளோதான், 45 km/h. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் த மீட் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறதுக்கு ரேஷியோ கேட் பண்ணிட்டு ஸ்பீடு ரேஷியோ கன்வெர்ட் பண்ணும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வித் ஸ்கொயர் ரூட். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வித் ஸ்கொயர் ரூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. சரிங்களா? இது வந்து மோஸ்ட் எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இது ஒரு பெரிய ஒர்க்லாம் இல்லவே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க. இது சும்மா நான் உங்களுக்கு டிராயிங் புரியுறதுக்காக ஒரு டிராயிங் தான் போட்டிருக்கேன். உங்கள் ஒர்க்கே டேரெக்டாக இங்கே தான். சரிங்களா? முடிஞ்சு அவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட் டைம் போல வாங்க. பூபதி கவர்ஸ் ஏ செர்டைன் டிஸ்டன்ஸ் பை ஹிஸ் கார். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸ், எவ்வளோ என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் எதில் போகிறேன் அப்படின்னா காரில் போகிறேன். ஹி ட்ராவல் 6 km/h faster than he takes 4 hours less time. இப்போ நான் வந்து ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸ் ஒரு செர்டைன் ஸ்பீடில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஸ்பீடில் போகிறேன்னு தெரியாது, எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் அதே டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 6 km/h ஸ்பீடாக போக போகிறேன். ஓகே, அதே ஸ்பீடு. ஓகேங்களா? கூட என்ன பண்ண போகிறேன், ஒரு 6 km/h ஸ்பீடாக போக போகிறேன். அப்படி போகும்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 4 hours எனக்கு லெஸ் டைம் ஆகுது. சரிங்களா? இது மாதிரி சம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி லேட்னு ஒரு கான்செப்ட்ல சொல்லி கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட அதே சம் தான் இதுவும். பட் அதை விட இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம். இன்னும் கொஞ்சம் அதிகமான கண்டென்ட், கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். சரிங்களா? கொஷின்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பட் இஃப் ஹி டிரைவ் 6 km/h ஸ்லோயர். ஓகேங்களா? சேம் அதே தான், சேம் அதே டிஸ்டன்ஸ் தான், அதே ஸ்பீடில் தான் போகிறேன். இதுக்கு முன்னாடி போனது 6 km/h ஸ்பீடாக போனால் 4 hours less than. இப்போ அதே 6 km/h ஸ்லோயர் தானே போகிறேன். என்ன ஸ்பீடில் போகிறேன்னா அதோட எப்படி போகிறேன், ஸ்லோயர் தானே போகிறேன். அப்படி போகிறப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னா 6 hours மோர் தானே நடக்குது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த சம் எப்படி தெரியுமா கேட்டிருப்பான், ஒரு நார்மல் ஸ்பீடு கொடுத்துருப்பான், லேட்டாக போகிறதுக்கான ஸ்பீடு கொடுத்துருப்பான். அப்படி இருந்தப்போ நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ண சொன்னேன்னா ஸ்பீட் 1 இன்ட்டு ஸ்பீட் 2 டிவைட் பை ஸ்பீட் 1 மைனஸ் ஸ்பீட் 2 இன்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ண சொல்லியிருப்பேன். இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும்னு நான் சொன்னேன். இப்பயும் நம்ம அதே தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போது ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். பட் ஆனால் இந்த இதில் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஸ்பீட் 1ம் தெரியும், ஸ்பீட் 2ம் தெரியும். பட் இங்கே எனக்கு ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 தெரியாது. பட் ஒரு ஸ்பீடோட இன்னொரு ஸ்பீட் எவ்வளோ அதிகமாக இருக்கும், ஒரு ஸ்பீடோட இன்னொரு ஸ்பீட் எவ்வளோ லெஸ்ஸனாக இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் ஸ்பீட் என்னன்னு தெரியாது. பட் ஆனால் இதில் என்ன ஒரு லாஜிக் அப்படின்னா, என்ன ஒரு கீவேர்டு அப்படின்னா, எந்த பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்தனா நீ கரெக்டான வேலை இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும்னா, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இந்த ஸ்பீட் அதிகமாக போகிறான், இந்த ஸ்பீட் கம்மியாக போகிறான்ல, ஒரே டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ண போகிறான். ஸ்பீட் அதிகமாக போனால் 4 hours லெஸ் தென், ஸ்பீடு கம்மியாக போனால் 6 hours மோர் தென். அப்போ எப்படி சால்வ் பண்ணா ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அப்போ டிஸ்டன்ஸ்க்கு நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்களா, இயர்லி லேட்லேயே சொல்லி கொடுத்தேன். ஸ்பீட் 1 இன்ட்டு ஸ்பீட் 2 டிவைட் பை ஸ்பீட் 1 மைனஸ் ஸ்பீட் 2 டைம் டிஃபரன்ஸ். நான் வேணா இயர்லி லேட் அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிஸ்டன்ஸோட எல்லா லிங்க்குமே நான் கீழே வைக்கிறேன். அதில் இயர்லி லேட் மறக்காம பாருங்க. இந்த சம பார்க்குறீங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ நான் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸ்பீட் 1 இந்த ஸ்பீட் தெரியுமா, தெரியாது, எஸ் இன்ட்டு ஸ்பீட் 2 என்ன s+6. இப்போ s+6 டிவைட் பை ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 6. இது எக்ஸாக்டா எப்படின்னா s+6 ஓகேங்களா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ். அப்போ இந்த பிளஸ் எஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவல் என்ன வரணும் 6 இன்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் டிஃபரன்ஸ். டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் 4 hours டிவைட் பை 60 போடணுமா, போட தேவையில்லை. ஏன்னா அங்கே எழுத தான் கொடுத்துருக்கான், ஹவரில் தான் கொடுத்துருக்கான். ஓகேவா. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா ஈக்குவல் டு. ஸோ அதே மாதிரி இதை கொண்டு போயிட்டு நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் என்ன கிடைக்க போகுது, டிஸ்டன்ஸ் கிடைக்க போகுது. ஓகேங்களா. அப்போ ஸ்பீட் 1 என்னது எஸ் இன்ட்டு ஸ்பீட் 2 என்னது s-6 டிவைட் பை ஓகே டிஃபரன்ஸ் பார்க்கலாமா. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா s-க்கும் s-6க்கும் டிஃபரன்ஸ் என்னது 6. ஓகேவா. இன்ட்டு டைம் டிஃபரன்ஸ். டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருந்தா 6 hours கொடுத்துருந்தா. ஸோ இன்ட்டு 6 சால்வ் பண்ணலாமா. இந்த 6 கேன்சல், இந்த s கேன்சல்,
ஓகே இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும் 6 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 வரும் இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 2s ப்ளஸ் 6 2s 12 ஈக்குவல் டு 3 உள்ள மல்டிபிள் பண்ணால் 3s மைனஸ் 18. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மைனஸ் 18 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 18 ஸோ 30 ஈக்குவல் டு 2s அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா s. அப்போ s ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருச்சு 30 கிடைச்சிருச்சு. சார் இது ஈக்குவேட் பண்ணால் ஸ்பீடு தானே சார் கிடைச்சிருக்கு எஸ் நம்ம இது ஈக்குவேட் பண்ணுறப்ப என்ன கிடைச்சிது இந்த ஸ்பீடு மட்டும் தான் என்னன்னு கிடைச்சிது 13 கிடைச்சிது இந்த ஸ்பீடு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்பீடை நாங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகேவா ஸோ இந்த ஈக்குவேஷனில் இல்லை அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு கிடைச்சிரும் ஓகேவா. ஸோ இப்போ நான் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன் ஸ்பீடோட வேல்யூ என்னது என்ன கண்டுபிடிச்சோம் 30 இப்போ 30 இன்ட்டு 30 + 6 என்னது 36 டிவைட் பை 30க்கு 36க்கு மைனஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 6 இன்ட்டு என்ன வரும்னா டைம் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது 4. ஓகே சால்வ் பண்ணலாமா இங்கே என்ன வரும் 2 டைம்ஸ் இங்கே என்ன வரும் 3 டைம்ஸ் 30 3ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும் 10 டைம்ஸ் 36 இன்ட்டு 2 72 72 இன்ட்டு 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா 720 கிலோமீட்டர். ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரும் சார் இதே இந்த s = 30 கண்டுபிடிச்சதா இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் வருமா சார் அதே 720 வருமா சார் ஏன்னா ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் பண்ணீங்களே வருமா சார் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஓகே இதுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணால் 30 இன்ட்டு 30 மைனஸ் 6 என்னது 24 டிவைட் பை 30 மைனஸ் 24 என்ன வரும் 6 இன்ட்டு டைம் டிஃபரன்ஸ் என்னது 6 என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். ஓகே இந்த 0 அப்படியே எழுதிக்கோங்க 24 இன்ட்டு 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 720 கிலோமீட்டர். அப்போ இந்த 720யும் இந்த 720 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் அவ்வளோதான். அப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 720 கிலோமீட்டர். ஸோ இந்த சம் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி சம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் கொடுக்குறேன் அதனுடைய செகண்ட் ஒர்க் அவுட் சம் அதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி சம் நடத்தினோம் இல்லையா அதே மாடல் சம் தான் இந்த சம்மும் சரிங்களா. ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல இதுக்கான ஆன்சர் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க சரிங்களா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டைம் டிஃபரன்ஸ் மினிட்ல இருந்தால் ஹவருக்கு மாற்றணும் ஹவர்ல இருந்தால் அப்படியே வச்சுக்கணும் டிவைட் பை 60 போடக்கூடாது மினிட்ல இருந்தால் மட்டும் தான் டிவைட் பை 60 போடணும். ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி நான் சொல்லிட்டேன். இது அநேகமாக இது என்னோட ரெண்டாவது ஒர்க் அவுட் சம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் சம் பிரேம் சொல்லியிருப்பேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது வந்து என்னுடைய ரெண்டாவது ஒர்க் அவுட் சம். இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே இது ரிலேட்டடான கியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ரயில்வேக்கும் தனியாக போகுது பேங்கிங்க்கும் தனியாக போகுது 2 குரூப் செப்பரேட்டாக இருக்குது. 2 குரூப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே பாய்.